ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லுங்கி எப்படி மூட்டடிக்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது இப்போது நமக்கு பாருங்கள், இது நான் கரெக்டாக மிஷின் ரெடியாக இருக்குது, நூலெலாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். லுங்கியை பிரிச்சுட்டு நம்ம மேலே எது உள்ளே எதுன்றதை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அது நம்ம மேலே இருக்கிறத ஒரு பக்கம் இழுத்துட்டு அந்த அடியில் இருக்கிறத மடித்து தையல் போடணுங்க. இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள், அதை மாதிரி எடுத்து வச்சுட்டு மிஷினுக்கு வச்சிடணும் ரெடியாக. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த மேலே கீழே முன்னாடி இருக்கிறத இழுத்துட்டு கீழே இருக்கிறத அப்படி மடித்து வர மாதிரி ஃபுல்லாக தையல் வச்சுட்டே வரணுங்க ஃபுல்லாக. இப்போ இது இந்த வீடியோ பாருங்கள், கரெக்டாக நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது வரைக்கும் எடுத்துட்டேன். நான் செல்ஃபி ஸ்டாண்டு வாங்கின வீடியோவை போட்டிருந்தேன். அந்த செல்ஃபி ஸ்டாண்டு இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணுறது வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டேன். கரெக்டாக அது வீடியோ கவர் பண்ணுது. இது மாதிரி இப்போ நம்ம லுங்கி அந்த ஒரு பக்கம் இருக்கிறது கீறி லைன் ஃபுல்லாக அதை தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம தையல் போடுற சொல்லுவோம் எப்போவுமே. இப்போ லுங்கிலாம் தையல் போடுறீங்களா, அது ஒரு கை நமக்கு ஃப்ரண்ட்லேயும் இருக்கணும், பேக்லேயும் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு தையல் சேமாக கரெக்டாக வரும். அது துணியெலாம் கூட வடிக்கின்னு போச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம அடிச்சுட்டே வரணும். அப்படி இருக்க சொல்ல நமக்கு தையல் கரெக்டாக நேராக வருங்க, அழகாகவும் வரும். அவ்வளோதான், நம்ம எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். எண்டு வந்தவுடனே இது ஃபினிஷ் முடிச்சோன்னா நம்ம அப்படியே திருப்பிட்டு நம்ம மடித்த ஏரியாவை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே திரும்பவும் அப்படியே மடித்து நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் மூட்டடிக்கிறதுண்டு. இப்போ பாருங்கள், நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கணும் இந்த மிஷின். இதை நான் வெளியே தனியாக மடித்தேன், ஆனால் லுங்கி மூட்டடிக்க சொல்லும். இப்போ பாருங்கள், பிரித்து காட்டுறேன். தச்சது இருக்குது, அது தடித்த தையல் பிசிறு இருக்கும் பாருங்கள், அந்த பக்கம் மறைக்கிற மாதிரி அதை மடிச்சுட்டு ஃபுல்லாக லுங்கியை உள்ளே விட்டு நம்ம தையல் வச்சுட்டே வரணும். அது தெரியும் பாருங்கள், அந்த பிசிறு இருக்கிறது மடித்தோம் இல்லையா, அந்த பிசிறு இருக்கிற பகுதி உள்ளுக்க போயிடணும். உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு நல்லா கீறி நல்லா விரிச்சிட்டு அந்த லுங்கியை தள்ளி தைச்சிட்டு வரணும். இல்லைன்னா சுருக்கமாகிடும், இதுவாகிடும், எக்ஸ்ட்ரா துணி பிடிச்சிக்கும். அது மாதிரி தள்ளிட்டு நல்லா அதை கீறிட்டு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க. இப்போ நம்ம மிஷின் இப்போ நம்ம இந்த லுங்கி மூட்டை அடிக்கிறதே நம்ம டெய்லர்கிட்ட போய் நின்னோம்னா எப்படியும் நாளைக்கு தைக்கிறேன், இப்போ தைக்கிறேன், ஏன்னா இது சின்ன ஒர்க்கு. அது அவங்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்கான்னு தெரியல, ரொம்பவே லேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மூட்டை அடிக்கிறதுக்கே 30 ரூபாய் இல்லை 50 rupees அப்படி வாங்குவாங்க. இப்போ நம்ம புடவை ஓரம் அடிக்கிறது இல்லைன்னா நைட்டி எடுத்தால் இது நம்ம ரெகுலர் யூஸு. இப்போ நைட்டி எடுத்தோம்னா அது ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். இதுவே நம்ம வீட்டில் மிஷின் வச்சுட்டு இது மாதிரி இந்த சின்ன ஒர்க்கை வரைக்கும் பார்த்துக்கினா கூட நமக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற துணிங்கெல்லாம் தையல் விட்டு போயிடும். தையல் தான் மேக்ஸிமம் விட்டு போகுது. அந்த மாதிரி சமையல்லாம் நமக்கு மிஷின் இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங் முடிச்சு நம்ம லுங்கியே தச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், எங்கெங்கே தையலாத நூல் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கை நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான், லுங்கியை வெளியே எடுத்துட்டா தையல் பாருங்கள் சூப்பராக அந்த 2 தையலும் தெரியும். அவ்வளோதான், ஃபுல்லாக இப்படி தான் நம்ம உள்ளே தள்ளி தான் வெளியே எடுக்கணும். லுங்கி தச்சு முடிச்சாச்சு. அதை அழகாக மடிச்சிட்டு நம்ம ஹஸ்பண்ட் கட்ட சொல்ல அது நமக்கு மன திருப்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சொல்லுங்கள். உங்கள் ஊர்லெலாம் லுங்கி மூட்டை அடிக்க எவ்வளோ காசு கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 minutes வேலை தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ஓகே, பை, டாடா.